ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இதில் பார்க்க போகிறோம்னா 12th கெமிஸ்ட்ரி நீ நடந்த பப்ளிக் எக்ஸாமோட ஆன்சருக்கே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தோம். அதுலேருந்து தான் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டினுமே வந்துச்சு. அதனால் இந்த தடவை கொஸ்டின் ஈஸியாக தான் இருந்திருக்கும். அதை படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக மார்க் எடுத்துக்கலாம். இதில் உள்ள 1 மார்க்கில் ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க. A டைப் B டைப் 2 பேருக்குமே இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு 2 மார்க்கில் 16 கொஸ்டின் நம்ம சொன்னது தான், வேறு 70 கொஸ்டின் நம்ம சொன்னது தான். 18 கொஸ்டினும் வந்து நம்ம சொல்லலை. ஆனால் 19 கொஸ்டின் வந்து அந்த மெட்டீரியல் இருந்துச்சு. அதே போக 21வது கொஸ்டின் இது வந்து 12 யூனிட்டில் இருக்குது, கோல்பினை. இதுவும் கேட்டிருந்தாங்க. இது அடிக்கடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கேட்டிருந்தாங்க கோல்பினை வந்து. அதுக்கடுத்து 22வது கொஸ்டின் இது வந்து இந்த படத்தை நீங்கள் ஈஸியாக போட்டிருப்பீங்க, எனக்கு வரைஞ்சி பார்த்துருப்பீங்க, இது மாதிரி கேட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஈஸி தான். அதுக்கடுத்து 23வது கொஸ்டின் எதிர் உயிரிகள் 15ஆம் இடத்துல இருக்குது, அதை எழுதியிருப்பீங்க. இந்த இதில் கம்பல்சரி கொஸ்டின் 24 வந்து ஈஸியாக கேட்டிருந்தாங்க 7ஆம் யூனிட்லேருந்து. இந்த 2 லைன் எழுதினா போதும் மார்க் வந்துடும். இதில் நம்ம சொன்னதில் 6 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நமக்கு போட்ட மெட்டீரியல் இருந்துச்சு. அந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த 6 கொஸ்டின் எழுதிக்கலாம். அதுக்கடுத்து 3 மார்க்கில் கீழத்தின் பயன்கள் இது ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின், அதேமாதிரி கேட்டாங்க. அதே கடுத்து 22வது கொஸ்டின் இதுவும் இதுக்கு முன்னாடி மற்ற ஸ்டிக்கில் கேட்ட கொஸ்டின் தான். நம்ம சொன்ன மெட்டீரியல் இது வந்துச்சு, படிச்சுக்கலாம். அதுக்கடுத்து நேற்று கம்பல்சரி கொஸ்டினுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வீடியோ போட்டோமா, அதில் இதே மாடலில் ஒரு சம்ஸ் பண்ணோம். இதே கொஸ்டின் தான், ஆனால் இதே மாடல் மாதிரி இருந்துச்சு. அது என்னென்னா 6 கொடுத்துருவாங்க, A கேட்பாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி 6ஓட வேலையை கொடுத்துட்டாங்க, A கேட்டிருக்காங்க. நீங்கள் இதை மட்டும் எழுதினாலே போதும் 3 மார்க் வந்துடும். இந்த ஃபார்முலா எழுதி ஃபார்முலா எழுதுக்கு 1 மார்க்கு, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 1 மார்க்கு, ரிசல்ட் வரதுக்கு 1 மார்க்கு, அப்படி 3 மார்க் போடுவாங்க. நீங்கள் ஃபார்மில் அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு 2 மார்க் வந்துடும். ஓகேவா? அதுக்கடுத்து 22வது கொஸ்டின் இதுவும் ஈஸியான கொஸ்டின். ஈக்குவேஷன் எழுதுகிறோம், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ்வளோதான். எழுதினாலே போதும் மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து 29வது கொஸ்டின் இயற்பரப்பு வெளிப்பரப்பு, அதை வச்சு ஒரு சின்ன கொஸ்டின் இருந்தாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வேறுபாடு இல்லைங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட மார்க் போட்டுருவாங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் இந்த பாயிண்ட் வரும், எழுதிடலாம். அதுக்கடுத்து 30, 31 இவனையே பார்த்துக்கோங்க. அடுத்து 32வது கொஸ்டின் புக் பேக்கில் உள்ளதான், அது ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து தான் முக்கியமான மேட்ரு, அதாவது கம்பல்சரி கொஸ்டின் 33 அட்டன் பண்ணால் மார்க்கு. ஏன்னா கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் ஆகிட்டு நல்லா மார்க் கொடுத்துட்டாங்க. இதே மாதிரி தான் லாஸ்ட் இயரில் கம்பல்சரியில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் தான் மார்க் கொடுத்தாங்க. ஏன்னா தமிழ் மீடியத்தில் கொஸ்டின் தப்பாக எழுதலாம் கொடுத்தாங்க. ஆனால் இந்த தடவை தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேத்துக்குமே தப்பாக இருக்கனால இதுக்கு மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரத்தில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் சீக்கிரம் வந்துடும், அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து பிக் கொஸ்டின் வாங்க. இந்த தடவை பிக் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் டேரக்ட் 5 மார்க் கேட்கல, அது பதிலாக 2 மார்க் 3 மார்க் கேட்டிருக்காங்க. ஈஸியாக எழுதிடலாம். கனிமம் தாது எல்லாமே கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க, அதனால் எழுதிடலாம். 2வது கொஸ்டின் காப்பர் பிரித்தலில் சிலிக்கான், இதுவும் ஈஸியாக எழுதிடலாம். அந்த ஈக்குவேஷனாலே போதும் மார்க் வந்துடும். இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா போரிக்காமல் எழுதுகிற பயன்களும் சிலிக்கேட்டுகளும் கேட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரெண்டுமே ஈஸி தான். ஆனால் மோஸ்ட்லி ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதிருப்பீங்க, அது இதோட ஈஸி. அதுக்கடுத்து 35ல் A நம்ம ஏற்கனவே அது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தோமா, அதில் கொஸ்டின் தான். அது அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம், 5 மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி இரட்டை உப்பு அணை உப்பு இது எழுதிக்கலாம். வேறு உயிர் முக்கியத்துவம் வாய்ந்த அணைமை சேர்மங்களோட மருத்துவத்துறை சார்ந்த பயன்களுக்கு இருக்கா, இதுவும் எழுதலாம். ஈஸியாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து 36வது கொஸ்டின் 36வது கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கண்டிப்பாக அந்த 6, 7, 8, 9 சொன்னோமா, அந்த லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் சொன்னோம். அந்த அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்துருக்கு. ரெண்டுமே ஈஸியான கொஸ்டின் தான். நீங்கள் 2ல் எதுனாலும் மார்க் வந்துடும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி இருக்கும், செகண்ட் கொஸ்டின் வந்து ஈஸியாக முடியாமல் இருக்கும். ஓகேயா? அதனால் 2மே எழுதிடலாம். இதில் ஈக்குவேஷன் மட்டும் போட்டாலே போதும், 5 மார்க் வந்துடும். அதில் தாங்கள் திறன் கேட்டிருந்தாங்க, இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான், எழுதிடலாம். அதுக்கடுத்து 37வது கொஸ்டின் அதில் கால்வானிக் செல்லின் சரியான மின்கல குறியீடு, இந்த குறியீடு மட்டும் இதை மட்டும் எழுதினா போதும் 3 மார்க் வந்துடும். கோல்டு என்றால் இருக்கா, இதுக்கு 2 மார்க் வந்துடும். நீங்கள் அதில் எழுதுறதுக்கு இதில் எழுதிருக்கலாம். லூகாஸு இது நம்ம சொல்ல கொஸ்டினில் இருந்துச்சு டேரக்ட் 5 மார்க்கில். லூகாஸில் இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் எழுதினா போதும் மார்க் வந்துடும். நீங்கள் ஈக்குவேஷனில் பண்ண போனோம், இந்த அடர் கட்சிகளுக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக போடணும். கரெக்டாக போட தான் மார்க் உண்டு. அதை போடலாட்டி ஒரு சில டைமில் மார்க் குறைப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் தெரியும், இது கவர்மெண்ட் ஆன்சர் கிடையாது. இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆன்சருக்கு
அதுக்கடுத்து 38வது கொஸ்டின். இதில் தான் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரக்கில் இருப்பீங்க. ஏன்னா இதில் வந்து மக்கும் பலபடிகள் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். ஏன்னா இது 15 லெசனில் இருக்கிறனால படிச்சிருப்பீங்க. ஆனால் மேல் ஈக்குவேஷன் வந்து தெரிஞ்சதாக எழுத முடியும். அதெல்லாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா சின்ன கொஸ்டின் கொடுத்து கேட்பாங்க பார்த்தீங்களா, கொஸ்டின் 5 மார்க்கு. அதுவும் இந்த தடவை ஓரளவு ஈஸியாக இருந்துச்சு. நம்ம நேற்றே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் பட்டம்பருக்கு ஒரு ஃபார்ம்லாமே போட்டிருந்தோம். அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்படி கேட்பாங்கன்னு அதை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். டேரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் இதை ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணி தெரிஞ்சால் எழுதிக்கலாம். நீங்கள் கொஸ்டின் எக்ஸாம் எப்படி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இங்கிலீஷ் மீடியம் உள்ளது அப்படியே ஒருத்தர் ரெடி பண்ணிக்கோங்க. எப்படி இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. கட் ஆஃப் பற்றி ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை. ஓரளவு எல்லாருமே கட் ஆஃப் எடுத்துருவீங்க. இப்போ இதில் குறைஞ்சி விட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இன்னும் மேக்ஸ் இருக்குது. மேக்ஸ் கட் ஆஃப் தான் நமக்கு முக்கியமானது. ஏன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து பாதி மார்க் தான் எடுப்பாங்க கட் ஆஃபில். ஆனால் மேக்ஸ் வந்து ஃபுல் மார்க் எடுப்பாங்க. நீங்கள் மேக்ஸில் மட்டும் மார்க் எடுத்துட்டிங்கன்னா கட் ஆஃப் ஏற்றிடலாம். இப்போ நீங்கள் இதில் விட்டதை பிசிக்ஸ் எடுத்துடலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன் படித்தாலே போதும். மேக்ஸிமம் நம்ம மார்க் 85 மேலே எடுத்துடலாம். ஏன்னா இது வரை கேட்ட எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அதனால் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கவலைப்பட தேவையில்லை. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே பிசிக்ஸ்க்கு ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம இயர் ஸ்டார்ட் பண்ணவே போட்டோம் ஒரு மெட்டீரியல். அந்த மெட்டீரியலில் திரும்பி டிப்ஸ் மாஸில் கொடுக்குறேன். அதை ரீட் பண்ணிக்கோங்க. கூடி சீக்கிரத்தில் டாப் மோஸ்ட் கொஸ்டினை போடுறோம். படிங்க. அது வரைக்கும் இந்த கொஸ்டினை படிங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் டாப் மோஸ்ட் படிக்காதீங்க. ஏன்னா இந்த தடவை கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்கிறதுனால பிசிக்ஸ் வந்து ஆப்பதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின் கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணிவிட்டு கடைசி நாளில் கோல்டன் கொஸ்டினை படிங்க. ஏன்னா கோல்டன் கொஸ்டின் கடைசி நாள் தான் படிக்கணும். நீங்கள் முதலே படிச்சுட்டு நம்பி போகக்கூடாது. அதனால் புக் பேக் ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் கால்குலேட் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா இந்த தடவை நம்மளுக்கு வந்து கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம்ஸ் கேட்கல அவ்வளோவா. அதனால் பிசிக்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி கொஸ்டினில் மார்க் வரனால கொஞ்சம் பயப்படலாமல் இருக்கலாம். எப்படி கம்பல்சரி கொஸ்டின் மோஸ்ட்லி அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக மார்க் வந்துடும். திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜில் எந்த குரூப் எடுக்கலாம், என்ன கோர்ஸ் படிக்கலாம், எந்த காலேஜ் சேரன்னு சொல்லி வீடியோ போட போகிறோம் வரிசையாக. அதனால் நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.